உங்களுடைய திருமுன்னிலையில் மனிதகுலத்தின் மாணிக்கமான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய சில வார்த்தைகளை, அவருடைய வரலாறுகளை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு பாக்கியத்தை, வாய்ப்பை தந்த ரப்புல் ஆலமீனுக்கு நான் நன்றி செலுத்தியவனாக என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை ஒரு மனிதர் தெரியாமல், விளங்காமல் குர்ஆனை அவர் தெளிவாக புரிய இயலார், ஹதீசுகளை அவர் தெளிவாக விளங்க இயலார், மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை அவரால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், லகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், 40 வருஷ காலம் உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேனே, அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாமா என்று கேட்கிறார்கள். அந்த ஆயத்தை விளங்க வேண்டுமானால் அவருடைய வாழ்க்கை என்னவென்று தெரியாமல் எப்படி அந்த ஆயத்திற்கு விரிவுரை செய்ய இயலும்? இன்னக லஅலா குலுகின் அதீம், நாயகமே தாங்கள் உயர்ந்த குணத்தில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது என்ன குணம்? அவருடைய வரலாற்றை படிக்காமல் அந்த ஆயத்திற்கு நாம் எப்படி விளக்கம் செய்ய இயலும், நாம் புரிந்து கொள்ள இயலும்? அதே போல குர்ஆன் ஷரீஃபினுடைய ஏராளமான ஆயத்துகள் அல்லாஹ் சொல்வான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்விலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று சொன்னார். அந்த வாழ்வு தெரியாமல் எப்படி முன்மாதிரியை நாம் விளங்குவது? எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வை, வரலாற்றை ஒரு மனிதர் தெளிவாக புரியாமல் குர்ஆனை தெளிவாக விளங்க இயலார், ஹதீஸை தெளிவாக விளங்க இயலார். அது மாத்திரமல்ல, சில வருடங்களுக்கு முன்னாலே சவுதி நாட்டினுடைய முன்னாள் அமைச்சர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியினுடைய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அவர் சொன்னார், இந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு அதிகமாக தெரியவில்லை. உலகத்தினுடைய பல பாகங்களிலே மீலாத் என்ற பெயரால், சீரத் என்ற பெயரால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகள் சொல்லப்படுகிறது. அந்த பழக்கம் இந்த நாட்டில் இல்லாத காரணத்தினால் வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு தெரியவில்லை. ஆகவே அந்த வரலாற்றை சொல்லக்கூடிய நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்ற ஒரு அறிக்கையை அரபு டைம்ஸிலே அந்த செய்தி வந்திருக்கிறது பெருமக்கள். அதே போல ஃபுக்ஹாக்கள் சொல்வார்கள், சட்ட வல்லுநர்கள் சொல்வார்கள், பெற்றோர்களுக்குண்டான கடமை பிள்ளைகளுக்கு நிரம்ப இருக்கிறது. ஹதீசுகளுடைய செய்திகளின்படி பிள்ளைகளுக்கு நாம செய்ய வேண்டிய கடமை ஹதீஸினுடைய வெளிச்சத்தில் ஒரு 23 கடமை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. வாய்ப்புகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் பின்னால நாம சொல்லிக் கொள்ளலாம். அதை அந்த கடமைகளிலே முதல் கடமையை சொல்வார்கள், அவ்வளவு வாஜிபின் அலல் ஆபாஇ தஅலீமுல் அவ்லாத். பெற்றோர்களுக்குண்டான கடமைகளில் ஆரம்ப கடமை என்ன தெரியுமா? தங்களுடைய அருமையான மக்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை சொல்லிக் கொடுப்பது. இது பெற்றோர்களுக்குண்டான ஆரம்ப கடமை என்று ஃபுக்ஹாக்கள், சட்ட வல்லுநர்கள் சொல்வார்கள்.